ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। श्रीमद् भागवतम மூன்றாவது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம். இது மைத்ரேயருக்கும் விதுரருக்கும் இடையிலான உரையாடல். இல்லை 42வது ஸ்லோகம் இன்னைக்கு நம்ம படிக்கவிருக்கும். யஸ்ரத்யா ஸ்ருத்வத்யா ச பக்த்யா சம்ருஜ்யமானே ஹ்ருதயே வதாய ஞானேன வைராக்யே வைராக்யஃலேன தீரா ரஜேய தத்தேங்கி சரோஜபீடம் யத் யது ஸ்ரதயா ஸ்ரத்தையினால் ஸ்ருத்வத்யா கேட்பதாலேயே ச கூட பக்தியா பக்தியுடன் சம்ருஜ்யமானே தூய்மையடைந்து ஹிருதய இதயத்தில் அவதாய தியானம் ஞானேன அறிவால் வைராக்ய துறவு பலேன வலிமையால் தீரா சாந்தமடைந்த விரஜே விரஜே நோக்கி செல்ல வேண்டும். தத் அந்த தே தங்களுடைய அங்கிரி பாதங்களை சரோஜ பீடம் தாமரை புகலிடம். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. உங்களுடைய தாமரை பாதங்களை பற்றி ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் கேட்பதாலும் இதயத்தில் அவற்றை தியானிப்பதாலுமே உடனடியாக ஒருவர் ஞான ஒளி பெற்று துறவின் வலிமையால் அமைதி பெறுகிறார். எனவே நாங்கள் உங்களுடைய தாமரை பாதங்கள் எனும் சரணாலயத்து புகலிடம் கொள்ள வேண்டும். பொருளுரை. பகவானின் தாமரை பாதங்களை ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் தியானிப்பதானது பெரும் அற்புதங்களை விளைவிக்கக்கூடியது என்பதால் வேறெந்த முறையும் அதற்கு ஈடாகாது. பௌதிகவாதிகளின் மனங்கள் மிகவும் குழப்பமடைந்து இருப்பதனால் சுய கட்டுப்பாட்டு முயற்சிகளின் பால் சத்தியத்தை அவர்கள் தேடுவதென்பது சாத்தியமல்ல. இத்தகைய பௌதிக வாழ்விலும் கூட பகவானின் உன்னதமான ஞானம், புகழ், குணங்கள் முதலியவற்றை கேட்பதன் மூலமாக அறிவையும் துறவையும் அடையக்கூடிய மற்ற எல்லா முறைகளையும் மிஞ்சிவிட முடியும். பந்தப்பட்ட ஆத்மா தேகாபிமானத்தில் பற்று கொண்டிருப்பதால் அவன் அறியாமையில் மூழ்கி இருக்கிறான். அந்த ஞானத்தை விருத்தி செய்வதாவது பௌதிக பற்றில் துறவை ஏற்படுத்தும். இத்தகைய துறவில்லாமல் அறிவை மட்டும் பெற்றிருப்பதால் எந்த அர்த்தமும் இல்லை. உடலுறவு வாழ்வு அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசைகள் மிகவும் மோசமான பௌதிக பற்றாகும். இத்தகைய வாழ்வில் பற்று கொண்டிருப்பவன்
அறிவற்றவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அறிவை பின்தொடர்ந்து துறவு வர வேண்டும். இதுவே தன்னுணர்வுக்கான வழியாகும். ஓகே, இதோட இருக்கட்டும். மீதி பொருளுரை அப்புறம் படிக்கலாம். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்லே ஸ்ரீமதே பக்தி விகாஸ் சுவாமி நாமினே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்லே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணி निर्विशेष शून्यवादी पाशात्य देशधारिणी. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. மீண்டும் மொழிபெயர்ப்பு. உங்களுடைய தாமரை பாதங்களை பற்றி சிரத்தையுடனும் பக்தியுடனும் கேட்பதாலும் இதயத்தில் அவற்றை தியானிப்பதனாலும் மட்டுமே உடனடியாக ஒருவர் ஞான ஒளி பெற்று துறவின் வலிமையால் அமைதி பெறுகிறார். எனவே நாங்கள் உங்களுடைய தாமரை பாதங்கள் எனும் சரணாலயத்தில் புகலிடம் கொள்ள வேண்டும். இங்கே ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம். இந்த ஸ்லோகம் தேவதைகள்லாம் சேர்ந்து பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு ஸ்லோகம். பகவான் எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுக்கக்கூடியவர். அது இந்த ஸ்லோகத்திலிருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். தேவதேவதாக்கள் உட்பட குறிப்பாக பகவானுடைய தாமரை திருவடியில் அடைக்கலம் தேடுவது அல்லது அதற்காக வேண்டுவது அப்படின்றது சாஸ்திரங்களில் நிறைய இடங்களில் இதை நம்ம பார்க்கலாம். இது ஒன்றும் புதிதான ஒரு விஷயம் கிடையாது. குறிப்பாக பகவானுடைய திருவடிகளையும் பகவானது தூய பக்தர்களின் திருவடிகளையும் மிக உயர்வாகவே நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. காரணம், பகவானது திருவடியில் தஞ்சம் பெறுவது என்பது இந்த பௌதிக உலகத்திலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு ஆன்மீக உலகத்தில் தன்னை நிலைபெற வைக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். ஒருவருடைய வாழ்க்கையில் இதை விட ஒரு உயர்வான விஷயம் ஏதாவது செய்ய முடியுமான்னா கிடையாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக உயர்வான ஒரு செயலை, ஒரு காரியத்தை பண்ண முடியும் அப்படின்னா அது மிகச்சிறந்த புகலிடம், மிகச்சிறந்த அடைக்கலம் அது பகவானுடைய திருவடி தான் அப்படின்றத உணர்ந்து அவருடைய திருவடிகளில் அடைக்கலம் பெறுவது. பகவத்கீதையில் கிருஷ்ணர் கீதையினுடைய சாராம்சமான ஒரு ஸ்லோகமாக சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஷகா அப்படின்றார். நீ எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லா தர்மங்களையும் திறந்துட்டு தர்மத்தை பின்பற்ற வேண்டும் அப்படின்றது வேதங்களில் சொல்லப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த உலகத்தில் பிறக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்குமே பலவிதமான தர்மங்கள் இருக்குது, பலவிதமான கடமைகள் இருக்குது, பலவிதமான பொறுப்புகள் இருக்குது. ஆனால் பகவான் என்ன சொல்கிறார்? எல்லாத்தையும் விட்டுடு. சர்வதர்மான் பரித்யஜா. பரித்யஜா அப்படின்னா விட்டுடு, எல்லாத்தையும் தூக்கி போடு. என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மாமேகம், என்னிடத்தில் மட்டும், ஏக்கம் என்னிடத்தில் மட்டும் நீ சரணடை. அப்படி சரணடைஞ்சால் என்ன ஆகும்? அகம் நான் துவாம், உன்னை சர்வ பாப்பேப்பியோ, எல்லா பாவத்திலிருந்து விடுவிக்கிறேன். மாசுஷாக, பயப்பட வேண்டாம். ஸோ இப்படி ஒரு அற்புதமான ஒரு உத்தரவாதத்தை பகவான் கொடுக்குறார். அதனால தான் சாதாரண உயிர்வாளிகளிலிருந்து தேவதேவதாக்கள் வரை, பிரம்மா வரைக்கும், சிவபெருமான் உட்பட எல்லாருமே பகவானுடைய திருவடிகள் இடத்துல அடைக்கலம் பெற விரும்புவது காரணம் அதுதான். ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் அல்டிமேட்டாக ஒரு தீர்வு இருக்குது, இறுதியான ஒரு தீர்வு அப்படின்னா அது பகவானுடைய
கிருஷ்ணர் ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே அவதரித்தார் அப்படின்னா அவருடைய அவதாரத்துக்கு காரணமும் அந்த மாதிரி எல்லா தேவதாக்களும் போய் பகவானுடைய பிரார்த்தனை பண்ணுறாங்க, தயவுசெய்து எங்களுக்கு அடைக்கலம் கொடுங்க அப்படின்னு சொல்லி. என்ன ஆகுது, இங்கே பூமியில் வந்து ரொம்ப பெரிய அசுரர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. எல்லாரும் சுயநலவாதிகளாகிட்டாங்க, எல்லாரும் இறை உணர்வற்ற அரக்கர்களாக இருக்காங்க. அப்போது அதர்மவாதிகள் அதிகமாகும்போது இந்த பூமியோட பாரம் அதிகமாகுது. இந்த பூமி இமயமலையை சுமந்துட்டுருக்கு, பெரிய பெரிய சமுத்திரங்களை சுமந்துட்டுருக்கு. இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களை சுமந்தால் கூட அதுக்கு அது அவ்வளவு பாரமாக தெரியல. பூமி தாய் எப்போ பாரமாக உணர்கிறாங்க அப்படின்னா, எப்போ இந்த பூமியில் வந்து மக்கள் இறை உணர்வு இல்லாமல் கடவுளுடைய பக்தியில் ஈடுபடாமல் எப்போ மக்கள் இருக்காங்களோ அந்த மாதிரியான மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது அது பூமிக்கு பெரிய பாரமாக தெரியுது. அதனால் பூமி தாய் என்ன பண்ணுறாங்க, நேராக பிரம்மா கிட்ட போகிறாங்க. ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பிரம்மா தான் முதல் உயிர்வாளி. அவர் தான் பெரிய நிலையில் இருக்கிறவர், அவர் தான் உயர்ந்த லோகத்தில் இருக்கிறவர், உயர்ந்த பதவி அவர் தான் எல்லாத்தையும் படைக்கிறார். ஸோ அதனால் அவர்கிட்ட போனால் அவர் எனக்கும் இதுக்கு வழி தெரியல, இதுக்கு என்னால் தீர்வு காண முடிகிற மாதிரி தெரியல. ஸோ அதனால் இப்போ இங்கே பூமியில் இல்லை, இந்த பிரபஞ்சத்திலேயே யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் அது ஒருத்தரால் தான் தீர்க்க முடியும். அது பகவான் விஷ்ணு அல்லது கிருஷ்ணர். ஸோ அவர்கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணதுனால தான் பகவான் இங்கே அவதரித்து வந்தார். அப்போ தான் இந்த சர்வதர்மான் பரித்யாஜ ஸ்லோகத்தை கீதா உபதேசமாக கொடுக்குறார். அது மட்டும் இல்லை, வேறு நிறைய எத்தனையோ இடங்களில் பகவானுடைய திருவடிகளில் அடைக்கலம் பெறுவது அப்படின்றது இங்கே பிரபுபாதர் விளக்குற மாதிரி, குறிப்பாக இந்த ஸ்லோகத்தில் சொல்கிற மாதிரி தொடர்ந்து பகவானுடைய திருவடிகளின் பெருமைகளை கேட்பதும் மனசில் தியானிப்பதும். ஏன்னா ஸ்ரவணம் பண்ணணும் அப்படின்னா தான் நம்ம அதை வந்து மனசில் வச்சுக்க முடியும், தியானிக்க முடியும். நம்ம காதில் கேட்கல அப்படின்னா ஸ்ரவணமே இல்லை அப்படின்னும் போது தியானம்ன்றது வராது. இன்றைக்கி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு போனீங்கன்னா ரொம்ப அறியாமையில் இருக்கிற மக்கள் செய்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப தூரம் இருந்து வருவாங்க கோயிலுக்கு. கோயிலில் வந்துட்டு பகவான் முன்னாடி வந்துட்டு கண்ணை மூடிக்குவாங்க, கண்ணை மூடிக்கிட்டு இப்படி தியானம் பண்ணுவாங்க. வந்ததே பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு. அதை விட்டுட்டு அந்த நேரத்தில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பகவானை தரிசிக்கணுன்றதை விட்டுட்டு பகவான் முன்னாடி கண்ணை மூடிட்டு இப்படி நின்றுங்குவாங்க. மற்ற நேரத்துலலாம் கண்ணை விரித்து வச்சுட்டு எல்லாத்தையும் பார்ப்பாங்க. பார்க்க வேண்டியதை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் பார்த்துட்ருப்பாங்க. அது மாதிரி அப்படியே மீறி போனாலும் இயந்திரத்தனமாக ஒரு காரியத்தை பண்ணுவாங்க. கோயிலுக்கு போனால் ஒரு செகண்ட் உட்காந்து எந்திரிக்கணும் அப்படின்ட்டு. அது இப்படி பரவச்சோ தெரியல. அது வந்து ஒரு பெரிய வைரலாக பரவிட்டுருக்கு. நீங்கள் எல்லா ஊர்லேயும் எல்லோரும் பண்ணிட்டீங்கன்னா அப்படி வந்துட்டு அப்படி ஒரு செகண்ட் உட்காந்துட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. ஆனால் அது அர்த்தம் என்ன, எதுக்கு அதை செய்யணும் அப்படின்னு யார் கேட்டாலும் பதில் சொல்ல தெரியாது. எதுக்கு அதை செய்கிறோன்னே தெரியாமல் தான் எல்லோரும் செஞ்சிட்ருப்பாங்க. இது வந்து யாரோ சொன்ன விஷயம் கிடையாது, சாஸ்திரத்தில் இருக்கிற விஷயம்தான். ஆனால் சாஸ்திரத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு ஸ்தலத்துக்கு ஒரு புனித யாத்திரை போகிறோம், ஒரு புனித இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே ஏன் உட்கார சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கோயில் ஒரு புனித ஸ்தலம் அப்படின்னா அங்கே நிறைய சாதுக்கள் இருப்பாங்க, பக்தர்கள் இருப்பாங்க, பகவான் சேவையில் ஈடுபடக்கூடிய பக்தர்கள் இருக்கக்கூடிய இடம் அது. ஸோ அங்கே பக்தர்கள்ட்டிருந்து பகவானுடைய பெருமைகளை கேட்குறதுக்கான அரிய வாய்ப்பு அங்கே கிடைக்குது. மற்ற இடங்களில் அது கிடைக்காது.
அஃப்கோர்ஸ் இன்றைக்கி பிரபுபாதர் மாதிரியான ஒரு உன்னதமான ஆச்சாரியருடைய கருணையினால் இன்றைக்கி நம்ம எல்லாம் வந்து ஆன்லைன்லலாம் நிறையா கோர்ஸ் பண்ணுறோம். நம்ம பண்ணுற இப்போ இங்கே கூட வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் இதில் எல்லாம் வரப்போகுது. நிறைய பேர் அப்படி கூட கேட்கலான்னு வைங்க. இன்றைக்கி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்மளும் அதை மக்களுடைய நன்மைக்காக பயன்படுத்துகிறோம். ஆனால் முன்னெல்லாம் வந்து ஒரு சாது, ஒரு பக்தரை பார்க்கணும் அல்லது அவங்ககிட்ட இருந்து 4 நல்ல விஷயங்களை கேட்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி கோயிலுக்கோ அல்லது புனித ஸ்தலங்களிலையோ புனித யாத்திரை போகும்போது மக்கள் அந்த மாதிரி நேரத்தை செலவழித்து பகவானுடைய பெருமைகளை அவங்ககிட்ட இருந்து கேட்பாங்க. அந்த மாதிரி ஸ்ரவணம் பண்ணுறதன் மூலமாக அந்த ஸ்ரவணம் பண்ண விஷயத்தை மனசில் அப்படியே அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்ட விஷயத்தை, பகவானுடைய பெருமைகளை எங்கெல்லாம் என்னெல்லாம் கேட்டோமோ அதை அப்படியே மனசில் தியானிச்சுட்டே இருக்கணும். அப்படி செய்யும்போது என்ன ஆகுது, பற்றின்மை, துறவு அப்படின்ற ஒரு விஷயம் இயற்கையாகவே வரும். பகவானுடைய பெருமைகளை கேட்க கேட்க ஒருத்தர் எந்த அளவுக்கு அதிகம் கேட்குறாரோ இயற்கையாகவே அவர் முறையாக சரியான அதிகாரப்பூர்வமான நபரிடத்திலிருந்து சரியான செய்தியை கேட்டிருந்தார் அப்படின்னா அப்போது இயற்கையாகவே அவருக்குள்ள இந்த உலகத்தின் மீதான பற்றின்மை, புலனின்பத்தின் மீதான பற்றின்மை வளரும். இந்த உலகத்தின் மீதான பற்று நமக்கு வரல, நம்ம இன்னும் பணம், பேர், பதவி, புகழ், உறவுகள் அப்படின்னு சொல்லி இந்த பௌத்திக விஷயங்களுக்காகவே ஓடிக்கிட்டே இருக்கோம். ஒரு பக்கம் அதையும் நம்ம முழு முயற்சியோடு செஞ்சிட்ருக்கோம். இன்னொரு பக்கம் ஆன்மீகத்துலேயும் நம்ம மேம்பட்டு வரணும், நம்ம வளர்ச்சி அடையணும்னு நினச்சோம் அப்படின்னா அது சாத்தியமே இல்லை. சாரி, சாஸ்திரங்களில் அப்படி சொல்லலை. ரெண்டுத்தையும் வந்து ஒரு சேர நீங்கள் பயணிக்கலாம், ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஒரே சமயத்தில் பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்போ உங்களால் ஏதோ ஒன்று தான் பண்ண முடியும். நீங்கள் பௌத்திகத்தில் அதிகம் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா அப்போ ஆன்மீகத்தில் கவனம் குறைஞ்சி போயிடும். ஆன்மீகத்தில் கவனம் இல்லை அப்படின்னா வளர்ச்சி பெற முடியாது. ஆன்மீகத்தில் கவனம் இருக்கணும் அப்படின்னா அப்போது நம்ம பௌதிக தேவைகளை குறைக்கணும், பௌதிக பற்றை வளர்க்கக்கூடாது, குறைஞ்சபட்சம் வளர்க்கக்கூடாது. எடுத்த உடனே குறைக்க முடியலன்னா கூட அதிகப்படுத்தாமல் வளர்க்காமல் இருக்க முயற்சிக்கணும். தேவைகளை அதிகப்படுத்தக்கூடாது. ஆனால் இன்றைக்கி நவீன காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கிற பெரிய வியாதி தேவைகளை அதிகரிச்சுட்டே போகிறது. அது ஒரு பெரும் வியாதி. இன்றைக்கி எல்லாத்தையும் வாங்கி போடணும். என்னென்னலாம் மிஷின் வருதோ, என்னெல்லாம் அது நமக்கு தேவையோ அதை பயன்படுத்துகிறோமோ இல்லையோ அப்படின்னு கொஞ்சம் கூட சிந்திக்கிறது இல்லை. என் வீட்லேயும் இது இருக்குது அப்படின்னு 4 பேர்கிட்ட பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்லிக்கணும், பெருமைப்பட்டுக்கணும், அவ்வளோதான். அப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் நிறைய விஷயங்களை வாங்கி போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வாழும்போது அது நமக்கு வளர்ச்சியை கொடுக்காது. ஸோ இங்கே பகவானுடைய திருவடியின் பெருமைகளை கேட்பதன் மூலமாக நமக்கு பௌதிக பற்று குறையும் அல்லது பற்றின்மை வளரும் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது முறையாக சரியான ஆச்சாரியர்களிடத்திலிருந்து, இப்போ பிரபுபாதர் வந்து பெருமையோடு சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் அவர் வந்து இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை தொடங்கி பிரச்சாரம் செய்ய போது அதுக்கு முன்னாடி எத்தனையோ துறவிகள் அமெரிக்காவுக்கு வந்திருக்காங்க. அவங்களும் பிரச்சாரம் செய்ய இந்து மதத்தை பற்றியோ அல்லது வேத தர்மத்தை பற்றியோ பிரச்சாரம் பண்ண முயற்சித்திருக்காங்க. எத்தனையோ பேர் எத்தனையோ புத்தகங்களை எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட பகவத்கீதை பிரசுரங்கள் அன்னை காலகட்டத்திலே இருந்திருக்கு.
பிரபாதரும் அதை சொல்கிறாரு. இவ்வளவு புத்தகங்கள் இருந்தும் இத்தனை சுவாமிகள் வந்து வெளிநாடுகளுக்கு போய் பிரச்சாரம் செய்ய முயற்சித்தும் அவங்களால ஒருத்தர் கூட, ஒரு புத்தகம் கூட, ஒரு நபரை கூட கிருஷ்ண பக்தராக மாற்றியது கிடையாது. அவ்வளோ பகவத்கீதை பிரசுரங்கள் இருந்தது. அத்தனை துறவிகள், சன்னியாசிகள் வெளிநாடுகளுக்கு போய் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் ஒரு நபராவது கிருஷ்ண பக்தராக மாறினாரா அப்படின்னு கேட்டால் ஒருத்தரும் கிடையாது. காரணம், அந்த சுவாமிகளாக இருக்கட்டும் அல்லது அந்த புத்தகங்களாக இருக்கட்டும் எதுவும் அதிகாரப்பூர்வமான முறையில் மக்களை சென்றடையலை. இவர்கள் அதிகாரப்பூர்வமானவர்கள் அல்ல, அல்லது அவர்கள் கொடுத்த புத்தகங்கள் அதிகாரப்பூர்வமானது அல்ல. அதிகாரப்பூர்வமானது அப்படின்னா, இப்போது எப்படி எந்த ஒரு பௌதிக விஷயத்துக்கும் அது அங்கீகாரம் பெற்றதா, அதிகாரப்பூர்வமானதா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, சாதாரணமாக இப்போ நம்ம வந்து ஒரு இருசக்கர வாகனத்தை பழுது பார்க்கணும் அப்படின்னா கூட, ஹீரோ ஹோண்டா பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ஏதோ ஒரு தெருமுனையில் இருக்கிற மெக்கானிக்கிட்ட போய் நீங்கள் விட்டு சர்வீஸ் பண்ண மாட்டீங்க. ஹீரோ ஹோண்டா ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர்னு போட்டிருக்குதா, அங்கே தான் போய் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம தேடி போகிறோம் இல்லையா? இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம வாழ்க்கை அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்துக்குள்ளே இந்த பைக்குன்றது ஒரு சின்ன விஷயம். இந்த பைக் இன்றைக்கி இருக்கலாம், நாளைக்கு இல்லாமல் போகலாம். ஏன்னா, அல்லது இது மாதிரி பல பைக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து போகலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அதுக்கே நம்ம அதிகாரத்துவம் வாய்ந்த அங்கீகாரம் பெற்ற சர்வீஸ் சென்டரா அப்படின்னு நம்ம தேடுறோம். நமக்கு உடலுக்கு ஏதாவது ஒன்றுன்னா அரசு அங்கீகாரம் பெற்ற மருத்துவர்னு போர்டு போட்டிருக்கா. ஏன்னா இன்றைக்கி நிறைய போலி மருத்துவர்கள் இருக்காங்க. அப்பப்போ போலீஸ் பிடிச்சி பனிஷ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நம்ம அங்கீகாரம் பெற்றவர்களை தேடி போகும்போது, ஆன்மீகம்னு வரும்போது மட்டும் துரதிர்ஷ்டவசமாக மூளையில் அந்த ஒரு லாஜிக் செட் ஆகிறதே கிடையாது. யார் வேணால் ஆன்மீகம் பேசலாம், எல்லாரும் ஆன்மீகம் தான், எல்லாரும் ஆன்மீகவாதி தாங்க. குமுதம், ஆனந்த விகடன் மாதிரி பத்திரிகையில் வந்தாலும் அது ஆன்மீகம், ஏன்னா நியூஸ் பேப்பரில் வந்தாலும் அது ஆன்மீகம், அல்லது தொலைக்காட்சியில் வந்தாலும் அது ஆன்மீகம், எல்லாமே ஆன்மீகம் தாங்க அப்படின்னு எல்லாத்தையும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராகிடுறாங்க. அது எப்படி? மருத்துவம் படிக்காத ஒருத்தட்ட போய் நீங்கள் எனக்கு அறுவை சிகிச்சை பண்ணுங்கன்னு கேட்பீங்களா? எனக்கு வந்து மாரடைப்பு வந்துருச்சு, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது போய் கேட்போமா? ரோட்டில் போகிறவங்க வரவங்கள செய்ய போகிறதில்ல. ஆனால் அதே ஆன்மீகம்னு வந்தால் யார் பேசினாலும் கேட்டுக்குவோம். ஸோ அந்த மாதிரியான ஸ்ரவணம் இதயத்தில் மாற்றத்தை உண்டாக்காது, பௌதிக விஷயங்கள் மீதான பற்றை கொடுக்காது. அது வெறும் இன்னொரு புலன் இன்பம், அவ்வளவுதான். காதில் எத்தனையோ விஷயத்தை கேட்குறோம், எத்தனையோ சினிமா பாட்டு கேட்குறோம், அரசியல் கேட்குறோம், கிரிக்கெட் ஸ்கோர் கேட்குறோம். அது மாதிரி இது ஒரு விஷயம், அவ்வளோதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பொழுதுபோக்கு செயல். கிருஷ்ணரை பற்றி 2 கதை கேட்டோம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க, அவ்வளோதான். ஆனால் உண்மையான ஆன்மீகம், உண்மையான கிருஷ்ண கதா அப்படின்றது கிருஷ்ணருடைய திருவடிகள் வந்து நமக்கு இந்த பௌதிக பற்றிலிருந்து விடுவிக்கக்கூடிய சக்தி கொண்டது. கிருஷ்ணருடைய திருவடிகளின் பெருமைகளை சொல்லணுன்னா சாஸ்திரங்களில் நிறைய ஆச்சாரியர்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குரு ஆச்சாரியர்களுடைய திருவடிகளை பற்றியும் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஒன்றுன்னா இப்போ நம்மளுடைய இந்த இஸ்கான் இயக்கத்திலே பார்த்தோம்னா தினசரி நம்ம காலையில் குரு பூஜா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் பாடுறோம். அந்த பாடலுடைய முதல் வரியிலேயே பார்த்தோம்னா ஸ்ரீ குரு சரண பத்மா கேவல பகதி சத்மா,
பந்தோமொழி சாவதானே மாதே. ஸோ ஸ்ரீ குரு சரண பத்மா. சரண அப்படின்னா பாதங்கள், பத்மா அப்படின்னா தாமரை, தாமரை திருவடிகள்னு அர்த்தம். குருவோட தாமரை திருவடிகளில் நம்ம அடைக்கலம் பெறதுனால என்ன ஆகுது, நம்ம இந்த பௌதிக வாழ்க்கைன்ற இந்த சாகரத்திலிருந்து, இந்த பவ அப்படின்னா இந்த சம்சார சாகர், இதிலிருந்து நம்ம விடுபட முடியும். ஸோ இந்த மாதிரி கிருஷ்ண த்வதீய பதபங்கஜ யமுனாச்சாரியாருடைய ரொம்ப பிரபலமான முகுந்தமால ஸ்தோத்திர ஸ்லோகம். சில பிரபுபாத பல முறை அதை மேற்கோள் காட்டுவார். கிருஷ்ண த்வதீய பதபங்கஜ சுந்தராங்கம். ஸோ அவருடைய திருவடிகளை பற்றி அவர் எப்படி புகழ்ந்து சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய மனசில் எப்பெல்லாம், ஏன்னா யமுனாச்சாரியார் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அவர் யமுனாச்சாரியார் ஆச்சாரியார் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு பெரிய ராஜாவாக இருப்பார். ராஜாவாக இருக்கும்போது நல்ல புலனின்பத்தை அனுபவிச்சிட்ருப்பார். அதுக்கப்புறம் அவருடைய உண்மையான நிலையை அவருடைய குருவிட்டிருந்து கேட்டதுக்கப்புறம் அவர் எல்லாத்தையும் திறந்துட்டு ஒரு பெரிய துறவி ஆகிடுவார், பெரிய ஆச்சாரியராவார், யமுனாச்சாரியார்னு. ஸோ அப்போ அவர் சொல்கிறார், எப்பெல்லாம் மனசில் புலனின்பம் அப்படின்ற ஒரு எண்ணம் சிந்தனை வருதோ, குறிப்பாக பாலுறவு இன்பம் பற்றின சிந்தனை வரும்போது, அந்த சிந்தனையில் நான் பகவானுடைய திருவடிகளை பற்றின சிந்தனையில் மூழ்கி இருக்கிறதுனால அந்த சிந்தனை வரும்போது அந்த சிந்தனை மீது நான் காரி உமிழ்கிறேன் அப்படிங்கிறார். அந்த சிந்தனையே வராது அப்படின்னு அவர் சொல்லலை. இந்த பௌத்திக உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த முக்குணங்களுடைய தாக்கம் நமக்கு வரும். ஆனால் அதை எப்படி நம்ம எதிர்கொள்கிறோம், அதுக்கு நம்ம எப்படி எதிர்வினை ஆற்றுறோம், அந்த தாக்கத்தினால நம்ம பாதிக்கப்படுறோமா இல்லை அதை கண்டுகொள்ளாமல் விட்டுறோமா அப்படின்றது தான் பெரிய சோதனை. ஸோ இந்த ஸ்லோகத்தில் தீரா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. வைராக்கிய பலேன தீரா. இந்த வைராக்கியன்ற அந்த பலம் கிடைக்கணும். துறவு, இந்த பௌதிக உலகத்தின் மீதான அந்த பற்று நமக்கு இல்லாமல் இருக்கும்போது, அந்த பலம் கிடைக்கும்போது தான் நம்ம தீரனாக இருக்க முடியும். தீர அப்படின்னா ஒரு நிதான புத்தி உடையவன். அவன் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சூழ்நிலையில் அவன் இப்போ ஒரு சூழ்நிலை உங்களை ரொம்ப கோபப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அங்கே முக்குணங்களுடைய தாக்கம் உங்கள் மேலே வருது. இப்போது தீரனாக இருக்கக்கூடியவன் என்ன பண்ணுவான், நிதானமாக சிந்திப்பான். இப்போ இந்த இடத்துல நான் கோபப்பட்டு மற்றவங்கள போல அவங்கள திட்டினாலோ அல்லது அடித்தாலோ அல்லது வேறு ஏதாவது செயலில் நான் ஈடுபட்டேன்னா அப்போது இந்த முக்குணங்களுடைய தாக்கத்துக்கு உட்பட்டவனாக ஆகிடுறேன். அப்போ அந்த தீரன் யோசிக்கிறான், முக்குணங்கள் என்னை இப்போது இந்த மாதிரி தமோ குணத்துலேயோ ரஜோ குணத்துலேயோ தாழ்ந்த குணத்தில் செயல்பட என்னை தூண்டுது. ஆனால் நான் அதுக்கு ஒத்து வர போகிறதில்லை, அதை ஏற்றுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார், நிதானமாக இருக்கிறார். அவர் சாந்தமாக இருக்கிறார், அமைதியாக இருக்கிறார். இது இந்த வைராக்கிய பலேனா துறவு அப்படின்ற அந்த பலம் கிடைக்கும்போது தான். இந்த துறவுன்ற பலம் எப்போ கிடைக்கும், கிருஷ்ண கதா நிறைய கேட்கணும், அப்போ தான் அந்த வைராக்கியம் கிடைக்கும். ஏன்னா அப்போ தான் நமக்கு இந்த உலகம் எப்படிப்பட்டது, கிருஷ்ணர் வாழக்கூடிய அந்த கோலோகம் அல்லது வைகுண்டம் எப்படிப்பட்டது அப்படின்ற அந்த வித்தியாசம் புரியும். இந்த உலகம் துக்காலயம், இது ஆஸ்பதம்,
இது துன்பம் நிறைந்த இடம், இது தற்காலிகமான இடம் அப்படின்றத உணரும்போது தானாகவே இந்த தற்காலிகமான இன்பத்துக்காக இவ்வளவு கடினமாக உழைச்சி கடைசியில் எதையும் நம்ம எடுத்துகிட்டு போகிறதில்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் யாராவது உழைப்பானா? யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருப்பானா? அவசியமே இல்லை. மாறாக பகவானுடைய படைப்பில் அப்படி கஷ்டப்பட்டணும் அப்படின்ற அவசியமும் இல்லை, அவர் அப்படி பரிந்துரைக்கவும் இல்லை. ஆனால் அதுக்காக எல்லாரும் சும்மா அப்படியே உட்காந்துட்டே இருந்தால் எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லலை அவர். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, காட்டுக்கு ராஜாவே ஆகவே சிங்கம் இருந்தால் கூட நான் காட்டுக்கு ராஜா, எனக்கு இறையெல்லாம் வந்து அதுவாக வாயில் விழணும் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தால் அதுக்கு இறை கிடைக்காது. சிங்கமாக இருந்தால் கூட, அது காட்டுக்கு ராஜாவாக இருந்தால் கூட, அது என்ன தான் பலசாலியாக இருந்தாலும் கூட அது வேட்டையாடுறதுக்கு வெளியில் போய் தான் ஆகணும், வேட்டையாடு தான் ஆகணும், அப்போ தான் அதுக்கு உணவு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம உடலை வளர்க்கிறதுக்காக, இந்த உடலை பராமரிக்கிறதுக்காக உழைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்காக மிருக மாதிரி எதுக்காக உழைக்கிறோன்னே யோசிக்காமல், அந்த உழைப்புக்கு அர்த்தமே இல்லாமல் ராத்திரி பகலாக வாழ்க்கை முழுக்க உழைச்சிட்ருக்கு சொல்லி எங்கேயுமே சொல்லலை. அப்படிப்பட்ட உழைப்பை வந்து மிருகத்தோடு ஒப்பிடப்படுது சாஸ்திரம். ஏன்னா மிருகத்துக்கு தெரியாது. குறிப்பாக கழுதையோட ஒப்பிடப்படுது. கழுதை வந்து பார்த்திங்கன்னா கழுதை மாதிரி சுமக்கிறான் பாரு அப்படிம்பாங்க. ஏன்னா கழுதை வந்து அந்த சலவ தொழிலாளி தூக்கி வைக்கிற அந்த சுமையை தூக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கழுதைக்கு தேவை இவ்வளவு புல். என்ன, அந்த புல் பார்த்திங்கன்னா ஊர் முழுக்க இருக்குது, எங்கே பார்த்தாலும் புல் இருக்குது. எங்கே வேணால் அந்த புல்லை சாப்பிட்டு அது எங்கே வேணால் படுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அது வாழ்க்கைக்கு வந்து அந்த சலவ தொழிலாளி குடும்பம் அவசியமே கிடையாது அது வாழ்கிறதுக்கு. இப்போ எப்படி இப்போ எத்தனையோ பறவை இருக்குது, எத்தனையோ மிருகங்கள் இருக்குது, அதெல்லாம் அதுக்கான உணவு சாப்பிட்டுட்டு தான் இருக்குது, அதெல்லாம் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. அது மாதிரி தான் இந்த கழுதையும். பகவானுடைய படைப்பில் ஒரு முழுக்க புல் இருக்குது, எங்கே பார்த்தாலும் அது புல்லை சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கலாம். மூட்டை சுமந்து தான் அது புல் சாப்பிடணுன்னு ஏதோ அவசியம் இருக்கா என்ன? ஆனால் இல்லை. ஆனால் அது அப்படி தான் நினைக்குது. அப்போ தான் எனக்கு எஜமானன் கொஞ்சம் புல் கொடுப்பான், அப்போ தான் நம்ம சாப்பிட முடியும்னு அது நினைக்குது. அதனால தான் அதை கழுதைன்னு வந்து யார் வந்து முட்டாள்தனமாக ஒரு செயலுக்கு பலன் என்னன்றதை தெரியாமையே அர்த்தம் இல்லாமல் உழைக்கிறானோ அவனை கழுதைன்னு சொல்லுவோம். திட்டுறதுக்காக கழுதைன்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். ஸோ சாஸ்திரம் அப்படி தான் சொல்லுது. இவ்வளவு உழைக்கிற, அதனால் என்ன பலன் யோசித்து பார்த்தோன்னா ஒன்றுமே கிடையாது. என்ன எடுத்துகிட்டு போகிற, இதனால் உனக்கு என்ன ஆக போகுது, உன்னுடைய வாழ்க்கையில் இதனால் என்ன பலன் அடைய போகிற அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இருக்காது. அதிகபட்சமாக நமக்கு தேவை நம்முடைய அத்தியாவசிய தேவைகளான கொஞ்சம் உணவு, உடை, இருப்பிடம். இது பகவானுடைய படைப்பில் எல்லாருக்கும் தேவையான அளவுக்கு பகவான் கொடுத்துருக்கிறார். இதுக்காக வந்து நம்ம அவ்வளோவெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்னைக்கு இந்த சாஸ்திர ஞானம் நமக்கு இல்லாதனால விதுரர், மைத்ரேயர் மாதிரியான தூய பக்தர்களுடைய உரையாடல்களை நம்ம கேட்காததுனால, பாகவதம் போன்ற புராணங்களை நம்ம கேட்காததுனால என்ன ஆகுது, எல்லாரும் சொல்கிறாங்க கடினமாக உழைக்கணும், அப்போ நம்மளும் உழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உழைக்கிறாங்க. ஆனால் இறுதியில் என்ன மிஞ்சினதுன்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது, துன்பம்தான். ஏன்னா இந்த உலகத்தில் அதை தவிர வேறு எதுவும் கிடையாது. இங்கே கிடைக்கக்கூடிய இன்பம் எல்லாம் ரொம்ப ரொம்ப அல்பமான ஒரு இன்பம். அது இன்பம்னு உணர்றதுக்குள்ளே அது இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். அந்த அளவுக்கு எல்லாம் தற்காலிகமானது. ஸோ அதனால் இந்த வைராக்கிய பலையினா, இந்த துறவு அப்படின்ற அந்த பலம் நமக்கு வரணும்.
இயற்கையாகவே சரியான முறையில் நம்ம பகவானுடைய பெருமைகளை கேட்குறோம் அப்படின்னா அந்த பலம் கிடைக்கும். அப்படி கிடைக்கணும்னா கிடைக்கிது அப்படின்னா அப்போ நம்ம இந்த பௌதிக உலகத்தின் மீதான பற்றிலிருந்து விடுபட முடியும். அப்போ தான் நம்மளால் தீரனாக செயல்பட முடியும். ஸோ இங்கே தொடர்ந்து பிரபுபாத சொல்கிறார், ஒருவர் பகவானின் தாமரை பாதங்களுக்கு பக்தி தொண்டு செய்வாரானால் தன்னுணர்வுக்கு மிகவும் அவசியமான அறிவும் துறவும் விரைவில் உதயமாகின்றன. குறிப்பாக சைத்தன்ய மகாபிரபு வந்ததோட நோக்கம் அதுதான். சர்வபௌம பட்டாச்சாரியர் மகாபிரபுவோட பெருமைகளை பற்றி ஒரு 100 ஸ்லோகம் எழுதுகிறார். அதில் ஒரு ஸ்லோகம் ரொம்ப பிரபலமான ஸ்லோகம், வைராக்கிய வித்யா நிஜபக்தி யோகா. அது சொல்கிறார், வைராக்கிய வித்யா. வைராக்கியம் அப்படின்னா பற்றின்மை, துறவு. வித்யா அப்படின்னா அறிவு, ஞானம். வைராக்கிய வித்யா நிஜபக்தி யோகா. நிஜபக்தி, உண்மையான பக்தி அப்படின்னா இந்த 2 விஷயங்களும் இருக்கணும். அதுதான் இங்கே பிரபுபாத சொல்கிறார். கவனமாக கேளுங்க. பிரபுபாத என்ன சொல்கிறார் பாருங்க. ஒருவர் பகவானின் தாமரை பாதங்களுக்கு பக்தி தொண்டு செய்வாரானால், உண்மையிலேயே நம்ம பக்தியில் ஈடுபடுறோம், சேவை பண்ணுறோம் அப்படின்னா, அப்போது தன்னுணர்வுக்கு மிகவும் அவசியமான அறிவும் துறவும் விரைவில் உதயமாகின்றன. அப்போ நான் யார்? நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா. நான் பகவானுடைய நித்தியமான சேவகன் அப்படின்ற அந்த உண்மையை உணர்வதற்கான அறிவும் துறவும் இயற்கையாகவே நமக்கு வரும். நம்ம உண்மையாக பகவானுடைய தொண்டில் ஈடுபடுறோம், சேவை பண்ணுறோம் அப்படின்னா. தொல்லைகளுக்கு காரணம் இருந்தும் அத்தொல்லைகளுக்கு உட்படாமல் இருப்பவர் தீரா என்று அழைக்கப்படுகிறார். இதுதான் தீரன்றதுக்கான வரையறை. தொல்லைக்கான சாத்தியங்கள் இருக்கும், சூழ்நிலை அப்படி அமைக்கப்பட்டிருக்கும். கோபம் அடைஞ்சு நீங்கள் ரொம்ப விரக்தி அடைஞ்சு அல்லது வேறு ஏதோ ஒரு உணர்ச்சியால் பாதிக்கப்பட்டு அந்த சூழ்நிலையை தலைக்கெல்லாம் மாற்றுறதுக்கான ஒரு எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கும். ஆனால் அப்படியே பாதிக்கப்படாமல் ஒருத்தர் இருப்பார். அப்படி இருந்தால் அவர் தீரா. கோகுல் சந்திர பிரபு ஒரு சம்பவம் அடிக்கடி மேற்கோள் காட்டுவார். என்னென்னா, அவங்க வட இந்தியாவில் பயணம் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு வாகனத்தில். அந்த பயணத்தின் போது அதாவது பக்தி விகாஸ் மகாராஜரும் அந்த வாகனத்தில் கூட பயணிச்சிட்ருக்கிறார். அந்த பயணத்தின் போது இன்னொரு வாகனத்தின் மீது இவங்களுடைய வாகனம், பக்தர்களுடைய வாகனம் மோதி ஒரு விபத்து ஆகிடுது. இப்போ இந்த விபத்தில் பக்தர்கள் போன வாகனம் கொஞ்சம் பழுதாகிடுது. அதுக்கு அந்த இன்னொரு வாகனத்தில் வந்தவங்க அவங்க பக்கம்தான் தவறு. அவங்க வந்த விதம் சரியான பாதையில் வரல, அவங்க சரியான திசையில் வரல. அதனால் விபத்து ஏற்பட்டது. அதனால் பாதிப்பு ஏற்பட்டதும் பக்தர்களுடைய வாகனத்துக்கு. ஸோ அதனால் பக்தர்கள் அந்த வாகனத்தை நிறுத்தி அந்த வாகனத்தை ஓட்டிகிட்டு வந்தவர்கிட்ட இந்த வாகனத்தை பழுதுபார்க்கறதுக்கு நீங்கள் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் இல்லைன்னு சொல்கிறார். உடனே அங்கே கிராமத்து மக்கள்லாம் கூடிடுறாங்க கொஞ்சம் பேர். இப்போ 2 பிரிவாக மக்களும் சேர்த்து பிரிஞ்சிடுறாங்க. 2 பார்ட்டி. ஒரு பக்கம் அந்த டிரைவர் பக்கம் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் பக்தர்கள் பக்கம் சப்போர்ட் பண்ணுறாங்க. பெரிய வாதம் வருது. இப்போ ஆர்கியூமெண்ட் நடக்குது. ஒருத்தர் அடிச்சுக்க போகிற ஒரு சூழ்நிலையை உருவாகி அது பாட்டுக்கு அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகுது. அது அந்த டிரைவர் கேட்டால் என்கிட்ட பணம் இல்லை, நான் இப்போ என்கிட்ட பணம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி அது பெரிய பிரச்சனை வளர்ந்துகிட்டே போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில் ஒரு விஷயம் அங்கே இருக்கிற மக்கள் கவனிக்கிறாங்க. இந்த தவத்திர பக்தி விகாஸ் மகாராஜ் இவரும் பக்தர்கள் கூட பயணம் பண்ணவர் தான். எந்த வாகனம் பழுதாச்சோ அந்த வாகனத்தில் பயணம் பண்ணவர் தான். இப்போ இவ்வளோ ஆர்குமெண்ட்டு ரொம்ப நேரமாக நடந்துகிட்ருக்கு. அந்த சமயத்தில் இவர் மட்டும் ஒரு ஓரமாக போயிட்டு ஜபமாலி வச்சுட்டு மேலங்கீழே அப்படியே நடந்துக்கிட்டே ஜபம் பண்ணிகிட்டு இருக்கார்.
இப்போது என்னென்னா, அந்த டிரைவருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த அந்த மக்களே ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறார், அங்கே சாமிஜி இருக்கார்ல, அவர்கிட்ட போய் நம்ம நியாயம் கேட்கலாம், அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி நடந்துக்கலாம் அப்படின்னு அவரே சொல்கிறார். யார் வந்து இப்போது வண்டியை இடித்து வண்டிக்கு வந்து பழுது உண்டாக்குனாங்களோ அவங்களே இப்போ அந்த மாதிரி சொல்கிறாங்க. இவங்ககிட்டே, அதாவது இப்போ இந்த வண்டி இடிச்சிருக்கு, இப்போ அவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்லுவார், நமக்கு தானே சாதகமாக சொல்லுவார் அப்படின்னு இவங்க யோசிக்கலை. அப்படி எண்ணமே அவங்களுக்கு வரல. ஆக்சுவலாக உண்மை நடந்தது என்ன அப்படின்னா, 2 குரூப்பும் வராங்க, மகாராஜ்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி ஆட்சி இந்த இதுதான் அப்படின்ட்டு எழுத சொல்லும்போது மகாராஜ் கேட்குறார், சரி அந்த டிரைவர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்க? அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு 1000 ரூபாய் கேட்குறோம், அவர்கிட்ட வந்து 200 ரூபா தான் இருக்குது அப்படிங்கிறாரு. அவன் மகாராஜ் சொன்னார், அந்த 200 ரூபாய் வாங்கிட்டு நீங்கள் நம்ம கிளம்பலாம், அந்த 200 ரூபாயை கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜ் சொல்கிறார். ரொம்ப சந்தோஷமாக அவங்களும் வந்து கொடுத்துட்டு கிளம்புறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கோகுல் பிரபு வந்து மகாராஜ்கிட்ட வண்டி கிளம்பி போயிட்டு இருக்கும்போது கேட்குறாரு, மகாராஜ் என்ன உங்கள்கிட்ட வந்து நியாயம் கேட்க வராங்க, நீங்கள் வந்து 1000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லியிருந்தால் அவங்க 1000 ரூபா கொடுத்துருப்பாங்க இல்லை அப்படின்னு இவர் கேட்க, மகாராஜ் சொல்கிறார், அவங்ககிட்ட தான் பணம் இல்லைன்னு உனக்கே தெரியுது இல்லை என்ன, அவங்ககிட்ட ஏற்கனவே நீ வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரமாக சண்டை போட்டு 200 ரூபா கடைசியில் அவன் இருக்கிறத கொடுக்குறேன்னு ஒத்துட்ருக்கான். அதுக்கு மேலேயும் நீ சண்டை போட்டுருந்தன்னா நம்ம வந்து இன்னும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் எத்தனை மணி நேரம் ஆனாலும் அவ்வளோ நேரம்தான் நமக்கு வீணாகுமே ஒழிய நம்ம போய் சேர வேண்டிய ஊருக்கு போய் சேர முடியாது. ஸோ நம்ம நேரமும் வீணடிச்சு நம்ம போக வேண்டிய இடமும் போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வேணால் திருப்பி போய் அவன்கிட்ட ஆர்கியூ பண்ணலாம் அப்படின்றாரு. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த சம்பவத்தில் உண்மையிலேயே இந்த தீரான்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நமக்கு புரியும். இப்போ அந்த சூழ்நிலையில் இவரும் இங்கே கூட இருந்த பக்தர்கள் கூட சேர்ந்து சண்டை போட்டிருக்கலாம் அவருக்கு எதிராக. நீ தானே இடிச்சா, நீ வந்து எங்கள் வண்டிக்கு காசை கொடு அப்படின்னு சொல்லி இவரும் சேர்ந்து சண்டை போடுறதுக்கான எல்லா சான்ஸும் அங்கே இருக்குது இல்லையா? இவருக்கு அதுக்கான ரைட்ஸும் இருக்குது. இவர்கிட்ட வந்து நீங்கள் ஏன் இவங்க பக்கம் பேசுகிறீங்கன்னு கேட்கவும் முடியாது. ஏன்னா இவர் வந்தது அந்த வண்டியில் தான், இவரை தான் வண்டியே, வண்டிக்கு சொந்தக்காரரே அவர் தான். அப்படி இருக்கும்போது இப்போது அவரே வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் மத்தியஸ்தராக வரார். காரணம் என்ன அப்படின்னா, அவர் சாது, மக்களால் அந்த வித்தியாசத்தை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் கோஸ்வாமிகளை பற்றி வர்ணிக்கும் போது சொல்லப்படுது, தீரா தீர ஜன பிரிய பிரியகரோ அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்ரீனிவாசாச்சாரியர் சொல்கிறார், தீரா அதீரா, இந்த மாதிரி நிதான புத்தி உடையவர்கள் அல்லது அப்படி இல்லாதவர்கள் இருவருக்குமே இந்த சாதுக்கள் வந்து ரொம்ப பிரியமானவர்கள் அப்படிங்கிறார். ஏன்னா அவங்க யார் பக்கமும் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் கிடையாது. ஸ்ரீ யமுனாச்சாரியார் கூறுகிறார், என் இதயத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பக்தி தொண்டு நிரம்பி வழிவதால் சிற்றின்ப வாழ்வை பற்றி என்னால் நினைக்கவும் முடியவில்லை. ஒருவேளை அத்தகைய எண்ணம் தோன்றினாலும் உடனே அதில் எனக்கு வெறுப்பு உண்டாகிறது. பகவானின் தாமரை பாதங்களை ஸ்ரத்தையுடன் தியானிக்கும் எளிய வழிமுறையினாலேயே பகவானின் பக்தர் ஒருவர் தீரரின் நிலைக்கு உயர்ந்து விடுகிறார். பக்தி தொண்டை எழுப்புவதற்கு தகுதியுள்ள ஆன்மீக குருவினால் தீட்சை அளிக்கப்படுவதும், பகவானை பற்றி கேட்க வேண்டும் என்ற அவரது உபதேசத்தை பின்பற்றுவதும் அவசியம். அவரிடமிருந்து பகவானை பற்றி தினமும் கேட்பதன் மூலமாக இத்தகைய ஓர் ஆன்மீக குரு ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்.
அறிவிலும் துறவிலும் உள்ள முன்னேற்றத்தை பக்தர்களால் உண்மையாக உணர முடிகிறது. தகுதியுள்ள ஒரு பக்தரிடமிருந்து கேட்பதாலும் இம்முறையை பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஒரு பக்தரிடமிருந்து கேட்பதெனும் இம்முறையை பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு உறுதியாக சிபாரிசு செய்கிறார். இவ்வழியை பின்பற்றுவதன் மூலமாக மிக உயர்ந்த பலனை ஒருவர் அடைய முடியும். ஸோ இதுதான் ஆரம்பத்திலே நம்ம சொன்னேன். நம்ம ஒருவருடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த செயலை, மிக உயர்ந்த பலனை ஒருத்தர் அடைய முடியும் அப்படின்னா அது இந்த ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம் என்ற இந்த பக்தி தொண்டில் ஈடுபடுவது தான். ஏன்னா இந்த பக்தி தொண்டு பயிற்சி தான் ஒருத்தரை இந்த வைராக்கியத்தின் மீதான அந்த பலத்தை கொடுக்கும். இந்த உலகத்தின் மீதான பற்றிலிருந்து விடுவிக்கும். இந்த உலகத்தின் பற்றிலிருந்து நம்ம விடுபட்டால் தான் வைகுண்டத்துக்கு போக முடியும். வைகுண்டத்துக்கு போனால் தான் நம்முடைய உண்மையான நம்முடைய ஸ்வரூப நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய சச்சிதானந்த வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். ஆனால் அந்த சச்சிதானந்த வாழ்க்கையை துரதிர்ஷ்டவசமாக அது நமக்கு வைகுண்டத்தில் தான் கிடைக்கும் அப்படின்றது தெரியாததுனால இங்கேயே அதை நம்ம தேடிட்டு இருக்கோம், இங்கேயே அதை அடைய முயற்சிக்கிறோம். அதனால தான் நமக்கு இங்கே எவ்வளவு உழைத்தாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு பேரளவிலான பௌதிக வெற்றியை அடைஞ்சாலும் அது தோல்வியே. பௌதிக வெற்றியே கிடையாது. நீங்கள் எவ்வளவு பெரிய பிரபலமாக ஆகலாம், எவ்வளோ பெரிய பலசாலியாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய புகழ் பெற்றவராக இருக்கலாம், எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருக்கலாம். ஆனால் இந்த உடலோடு எல்லாமே சேர்ந்து முடிஞ்சு போயிடும். இந்த உடல் அழியும் போது எல்லாமே முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ஒரே ஒத்த ரூபாயை கூட நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது. எவ்வளவு படிச்சிருந்தாலும், எவ்வளவு அறிவு இருந்தாலும் அடுத்த பிறவியில் நமக்கு அது உதவாது. ஏன்னா முந்தின பிறவியில் நம்ம யாருன்றதே நமக்கு தெரியாது. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? முந்தின பிறவியில் நான் என்னாராக இருந்தேங்க, என் பேர் இது, என் அப்பா அம்மா இவங்க அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தருக்கும் தெரியாது, எதுவுமே தெரியாது, எல்லாமே மறந்து போயிடுது. அப்படி இருக்கும்போது இந்த பௌத்திகமான விஷயம் எதுவுமே நம்ம கூட வராதுன்னு தெரியும் போது அப்போ எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும், எதுக்கு அவ்வளோ சேர்க்கணும்? இதனால் என்ன பலன் இருக்குது? இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி எல்லோரும் பார்த்திங்கன்னா அம்பானி மாதிரி வரணும், பில்கேட்ஸ் மாதிரி வரணும், அப்படி வரணும், இப்படி வரணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க, ஏங்குறாங்க. மக்கள் இந்த மாதிரி ஏக்கத்திலேயே வாழ்க்கையை ஓட்டுறாங்க. ஆனால் இப்போ அந்த அம்பானியே இப்போ நாளைக்கு இறந்து போயிடுறாரு வைங்க, என்ன அதனால் அவர் சாதிச்சிட்டார்? இந்த மனித வாழ்க்கை கிடைக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வரம். மானுஷ ஜென்ம துர்லபம்னு சாஸ்திரம் சொல்லுது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு நம்ம சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துலையும் படிக்கிறோம். ஆனால் எந்த விதத்தில் அது அரிது அதுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்காம விட்டாங்க, துரதிர்ஷ்டவசமாக. ஆனால் இங்கே பகவத்கீதை, பாகவதம் அதை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. என்ன டைம் ஆச்சு? ஸோ அதனால் நம்ம இந்த அரிதான மனித வாழ்க்கையை இந்த மாதிரி அதனுடைய நோக்கம் என்னன்றதை அறியாமல் வாழ்கிறதுக்கு பதிலாக இங்கே பாகவதத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம பகவானுடைய திருவடியில் அடைக்கலம் பெறணும். அதுக்காக தான் நமக்கு இந்த மனித வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பற்றின விஷயத்தை கேட்கவும், கேட்டு அதை புரிந்து கொள்ளவும், புரிந்து கொண்டபடி நம்ம செயல்படவும் இந்த மனித வாழ்க்கையில் நமக்கு அதுக்கான கெப்பாசிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஆடு மாடுகளுக்கோ, நாய் பூனை மாதிரி மிருகங்களுக்கோ, அல்லது தாவரங்களுக்கோ, பறவைகளுக்கோ, வேறு எந்த உயிரினத்துக்கும் இந்த விஷயத்தை சொல்லி புரிய வைக்க முடியாது.
அதுக்கான கெப்பாசிட்டி கிடையாது. 84 லட்சம் வகையான ஜீவராசிகளில் இந்த மனித உடலில் இருக்கிற நமக்கு மட்டுமே இந்த கெப்பாசிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய வரம் இது நமக்கு கிடைச்சிருக்கிறது. அப்போது இதை தவிர மற்றது எல்லாத்துக்கும் நம்ம எவ்வளவு பர்ஃபெக்டாக பயன்படுத்தினாலும், பௌதிக விஷயத்தில் நம்ம எவ்வளவு தான் பூரணமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் அது தோல்வியே. பௌதிக வாழ்க்கையில் வெற்றி என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஏன்னா அது பௌத்திகமானது, ஏன்னா அது தற்காலிகமானது. ஸோ வெற்றி, வளர்ச்சி, முன்னேற்றம் இது எல்லாமே ஆன்மீக வாழ்க்கையில் நடக்கிறது மட்டும்தான் உண்மை. அது மட்டும்தான் உண்மையான வளர்ச்சி, அது மட்டும்தான் உண்மையான வெற்றி. ஸோ அதுக்கு இந்த பகவானுடைய பெருமைகளை, குறிப்பாக பகவானுடைய திருவடி பெருமைகளை நிறைய கேட்கணும். ஹரே கிருஷ்ணா. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय.